பெருமாள் ராஜாவோ இல்லையோ, ஊரே பிரஜைகளோ இல்லையோ, மொத்த பேரும் ராஜாவுக்கு அன்னன்னைக்கு கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதனால பெருமாள் நெல் அளவைக்கு ஒரு உற்சவத்துக்கும் எழுந்துள்ளுகிறார். ஆனால் வரும்போது தான் தனியாக வரமாட்டார். மற்ற சமயம்லாம் இவர் தனியாக தோழிக்கு ஞாடோட எழுந்துடுறாரு. நெல்லளவைக்கு வரச்சே மட்டும் இவர் தனியாக வந்து நெல் அளந்துட்டு போகலாம் இல்லையோ, அன்னைக்கு மட்டும் உபயநாச்சிமாரோட திருச்சிவிகளை எழுந்துடுறார். சொத்து கணக்கு பார்க்கணும்னா பத்தினியை வச்சுட்டு தான் பார்க்கணும். இது யாருக்கா இருந்தாலும் அவ்வளவுதான். இது அடியே இன்னைக்கு சொல்லலை. இப்போ இது அன்னிலேருந்தே ஒரு பர்த்தா தர்மகாரியம் பண்ணுறான், ஒரு கர்மா பண்ணுறான்னு வச்சுங்க. அப்போ பண்ணுறச்சே இவர் தட்சிணை எடுத்து பர்த்தா கொடுக்குறாரோ இல்லையோ, அப்போ மனைவியை கூப்பிடுவா. அவன் அந்த கூர்ச்சத்தால் எடுத்து ஒரு பொட்டு தீர்த்தத்தை தெளிக்கணும். இது தெளிச்ச அப்புறம் தான் ஸ்ரீ வைஷ்ணவாய பிராமணாய துப்பியமகம் சம்பிரதத்தே இதன் நமமா அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்குறாரோ இல்லையோ. எதுக்குன்னா சொத்து 2 பேருக்கும் பொது. இவர் பாட்டுக்கு சத்தம் காட்டாமல் யாருக்கான்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார்னா, அதனால அவ தீர்த்தத்தை புரோட்சித்தா அனுமதித்தாள்னு அர்த்தம். அதனால் எப்பவுமே சொத்து கணக்கு பார்க்கணும்னா தனியாக